சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிகே. என்னடா ஒரு நாளைக்கு ஒரு மிளகாயை கொண்டு வந்து மனுஷனை கடுப்பேற்றுறான்ன்றது உங்களுக்கு கடுப்பாகும். இது என்ன மிளகான்னு தெரியாது, ஆனால் சரியான உரைப்பான மிளகாய் அது மட்டும் தெரியும். இது போன வருஷம் ஒரு ஹண்டு வச்சுருந்தனாங்க. அந்த ஒரு ஹண்டு அப்படியே வச்சு அதில் அந்த பழங்களை எடுத்து விதி எடுத்து அந்த விதியை இப்போ விதைச்சு பாருங்கள். ஒரு தோட்டத்தையே உருவாக்கி வச்சுக்கிறா. யாருண்டு பார்த்தா காவியாக்கா. காவியாக்கா ஓடுறா. காவியாக்கா பற்றி தெரிஞ்ச ஆக்களுக்கு தெரியும். காவியாக்கா ஒரு சொந்த விவசாயி என்று வைப்போம். ஓகே, இது இல்லாமல் இதுக்குள்ள உருவாக்கி வச்சுருக்கிறான். பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் பார்க்கவே ஆசையாக கிடக்கு. கண்டுகளை பார்க்கவே ஆசையாக கிடக்கு. பழங்களை பார்க்க சின்ன குட்டி மிளகான உரைப்பண்டால் அப்படி உரைப்பு. ஸோ விவசாயம் செய்யக்கூடிய நீங்கள் இதை பற்றின விவரங்கள் இருந்தால் தெரியப்படுத்துங்க. நாங்கள் இதை காய வச்சு சீட்ஸ் எடுத்து இதை பெருப்பிக்கிறதுக்கு தான் பிளான். பாருங்கள், லைட் போட்டு விட்ட மாதிரி, மரத்துக்கண்டில் லைட் போட்டு விட்ட மாதிரி கிடக்கு. அவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ நான் இப்போ போயிச்சேன் அந்த காடை கூட்டு. நீங்களும் மார்னிங்கில் வந்து இந்த மிளகா தோட்டங்களை பார்க்கணும், வீடியோ எடுக்கணும், இதை போய் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் வாங்க. போயிச்சு அந்த காடை கூடு ஒன்று இருக்குது. ஒரு 10,000 காடை வளர்க்குறோம். அந்த காடை கூட்டுக்கு பின்னுக்கு தான் இந்த தோட்டம் செஞ்சு வச்சுக்கிறோம். ஸோ இது ஒரு விதமான மிளகாய். நான் இன்னொரு விதமான மிளகாயும் உங்களுக்கு காட்டுறேன்.